இன்றைய வேத வசனம் சங்கீதம் 71:12. தேவனே, எனக்கு தூரமாயிராதேயும், என் தேவனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்த பிறகு ஜெபத்திற்கான பதிலை பெறும் வரைக்கும் காத்திருக்கும் போது, அந்த காத்திருப்பு இன்னும் நீடிக்கும் போது கர்த்தரை நோக்கி முறுமுறுக்காமல் எப்படி நமக்குள் இருக்கிற ஏக்கத்தை கர்த்தரிடம் தெரியப்படுத்துவது என்று சங்கீதக்காரர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆம், அநேக நேரங்களில் நாம் ஜெபம் செய்த பிறகு பதிலை உடனடியாக எதிர்பார்க்கிறோம். ஒரு சிலருக்கு கர்த்தர் விரைவில் பதிலளிக்கிறார், ஒரு சிலருக்கு விசுவாசத்தை சோதித்து பார்ப்பார், ஒரு சிலருக்கு தான் செய்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் வரை அதிலே உறுதியாய் நிற்கிறார்களா என்று பார்க்கிறார், ஒரு சிலரிடம் எத்தனை நாட்கள் என்னுடைய பதிலுக்காக காத்திருக்கிறான் என்றும் பார்க்கிறார். அச்சமயத்தில் பெரும்பாலாரும் செய்கிற தவறு என்னவென்றால், ஜெபம் செய்கிறார்கள், உடனடியாக பதில் கிடைக்கவில்லை என்றால் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அதற்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள், விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பார்கள், கர்த்தரிடமிருந்து வரப்போகிற பதிலுக்காக காத்திருக்கவும் செய்கிறார்கள். அதுவே அந்த குறிப்பிட்ட நாட்கள் கடந்து பிறகு அவர்கள் செய்த ஜெபத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்றால் கர்த்தரை முறுமுறுக்க செய்கிறார்கள், ஜெபத்தை கைவிட்டு விடுகிறார்கள், பின்வாங்கி போகிறார்கள். ஆனால் இங்கு இந்த சங்கீதக்காரர், என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என்னை அழிக்க காத்திருப்பவர்கள், தேவன் அவனை கைவிட்டார், அவனை விடுவிக்க ஒருவரும் இல்லை என்றார்கள் என்கிறார். அதனால் அவர் கர்த்தரை நோக்கி, ஏன் என்னை இப்படி வைத்திருக்கிறீர்? என்னுடைய நிலைமையை நீர் அறியவில்லையா? என்னுடைய ஜெபத்திற்கு நீர் பதிலளிக்கவில்லையே என்று கர்த்தரை முறுமுறுக்கவில்லை. மாறாக, தேவனே, எனக்கு தூரமாக இருக்க வேண்டாம், எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் என்கிறார். இவ்வாறு தன்னுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார். இதுபோல நீங்களும் தெளிந்த புத்தியுடன் ஜெபிக்கும்படி உங்களை ஊக்குவிக்கிறேன். உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தாமதமாகிறதினால் கர்த்தரை நோக்கி முறுமுறுக்காமல், மாறாக, கர்த்தரை நம்பியிருக்கிறேன், அவருடைய வேலைக்காய் காத்திருக்கிறேன் என்ற ஏக்கத்தை நன்றாய் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.